எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்கியூஎல்ல நம்ம 2 வீடியோ நம்ம போட்டாச்சு. ஒன்று செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றியும், ரெண்டாவது டிஸ்டிங்க்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன் சொல்லணும்னா நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக மஸ்ட்டாக நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே நான் ப்ராக்கெட்டில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன் ஸ்மாலாக. இட் யூஸ்டு டு ரிட்டர்ன் தி நம்பர் ஆஃப் இன்புட் ரோஸ். அதாவது இந்த கவுண்ட் அப்படின்ற வேர்ட்லேயே நமக்கு தெரியும் என்னதுன்றது. கவுண்ட்னா எண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிளில் 2 ஒரு 5 நம்பர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நம்ம சம் அப்படின்னு போட்டால் அது என்ன ஒன்று 2 + 2 4 4 + 2 6 அப்படின்னு கவுண்ட் பண்ணும். அதாவது எண்ணும், எண்ணும், அது கூட்டிக்கும். இதுவே கவுண்ட்னா 2ன்றது ஒரு டேட்டா, ரெண்டாவது ரோவில் இருக்கிறது 2ன்றது ஒரு டேட்டா, மூணாவது ரோவில் 2ன்றது ஒரு டேட்டா, 1 2 3 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா நமக்கு அது ரிப்பீட்டடாக வரும். ஸோ இதுதான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஒரு டேபிள் நம்ம ஒரு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம டேபிள் செலக்ட் பண்ணி இந்த டேபிளில் ஒர்க் பண்ணலாம். டாட் பேமெண்ட் டேபிள் இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேபிளில் 6 டைப் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த காலம் உள்ள என்னென்ன டேட்டா இருக்குது, எந்த மாதிரி டேட்டா இருக்குன்றதை நான் இப்போ பார்க்க போகிறேன். அதுக்கு செலக்ட் ஆல் ஃப்ரம் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அப்ளிகபிள் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஸ்டாஃப் ஐடி, ரெண்டல் ஐடி, அமௌண்ட் அண்ட் பேமெண்ட் டேட். இந்த 6 டைப் ஆஃப் காலம் இந்த டேபிளில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14,596 டேட்டா, அதாவது 14,596 ரோஸ். இவ்வளவு டேட்டா இருக்குது இதில். ஓகேங்களா? ஆனால் நமக்கு ஓவராலாக இதில் காட்டாது. ஃபஸ்ட்டு 1000 டேட்டா இதில் நமக்கு காட்டும். ஓகேங்களா? அதில் இங்கே நமக்கு காட்டுது பாருங்கள், ஃபஸ்ட்டு 1000 ரோஸ் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எந்த டேபிளோட டேட்டாவை நான் கவுண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த ஸ்டாஃப் ஐடி அப்படிங்கிற டேட்டாவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டா இது உள்ளே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா சில டேட்டாவில் நல்லும் இருக்கலாம், ஸோ அந்த நல்ல கூட ஆட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த ஸ்டாஃப் ஐடியில் இருக்கிற கவுண்ட் நான் இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? அது நான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு செலக்ட், அந்த செலக்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் யூஸ் பண்ணிக்கணும். கவுண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் STAFF ஸ்டாஃப் ஐடி காலம் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆல்ரெடி அப்ளிகபிளாக அங்கேயே இருக்குது. ஃப்ரம் அப்புறமா எந்த டேபிள் நேம் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ காட்டுது கவுண்ட்டு? 14,596. ஓகேங்களா? இவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா அப்படியே நமக்கு ஆஸ் இட் இஸ் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம சிங்கிள் காலமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, மல்டிபிள் காலமில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எத்தனை காலம் வேணாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் கோடை நான் ரன் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே கமா போட்டு அகெயின் கவுண்ட் அங்கே நான் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் அமௌண்ட் காலம் நான் என்ன பண்ணணும்னா கவுண்ட் பண்ணணும். அதுக்கு அமௌண்ட் காலம் எடுத்துக்கினேன். ஃப்ரம் பேமெண்ட் அது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இதுலேயும் சேம் ஆஸ் இட் இஸ் அதே நம்பர் ஆஃப் கவுண்ட்டு தான், டேட்டா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எத்தனை காலம் நம்ம கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரன் பண்ணாக்கா நமக்கு அவுட்புட் வரும்.
சரி, ஓகே. இதை நம்ம இன்னொரு மெத்தடாக கூட ரன் பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன். என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இது பண்ணுறேன். டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சவங்க என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ரைட். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, select distinct open bracket staff underscore id from payment அப்படின்னு கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிக்கிட்டாக்க எனக்கு இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா தான் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் இதை கவுண்ட் பண்ண போகிறேன். இப்போது இங்கே 2 டேட்டா தான் இருக்குது, பட் இந்த 2 டேட்டாவை நான் வந்து கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் கவுண்ட் பண்ணுற பாருங்க. select distinct open bracket count of staff id from payment அப்படின்னு கொடுத்து நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓப்ஸ், இருங்க. கண்ட்ரோல் Z, கண்ட்ரோல் X. இப்போ வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, வந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, நான் மாற்றி போட்டுட்டேன், ஓகேங்களா? ரைட். இப்போது நான் இந்த கோடு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்க்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். அதை பார்க்கலன்னா நான் கார்டு தரேன், நான் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, டேபிள், இந்த பேமெண்ட் டேபிளில் இருக்கிற ஸ்டாஃப் ஐடியை நான் ஃபஸ்ட்டு ஓவரால் எல்லாமே கவுண்ட் பண்ணிக்கினேன், ஓகேங்களா? அப்படி நான் கவுண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, நான் கீழே நான் ஒன்று போடுறேன். select count staff id from payment. இப்போ எனக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14,596 வேல்யூ கவுண்ட்டு. இவ்வளோ டேட்டா இந்த ஸ்டாஃப் ஐடியில் ஃபில்டாக இருக்குது, ஓகேங்களா? அதாவது இவ்வளோ டேட்டா இந்த ஸ்டாஃப் ஐடி காலமில் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஓவராலாக கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாஃப் ஐடியில் இருக்கிற டேட்டா ஓவராலாக நான் கவுண்ட் பண்ணினேன். கவுண்ட் பண்ணி முடித்த பிறகு இந்த ஸ்டாஃப் ஐடியில் எத்தனை யூனிக் வேல்யூஸ், எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் யூனிக் வேல்யூ இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கினேன். அப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். நான் உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ண கோடு. கவுண்ட்டு எனக்கு எவ்வளோ இருக்குது, 14,596 கவுண்ட்டு, ஓகேங்களா? இப்போது நான் ஃபில்டர் பண்ணது கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டைப்ஸ் ஆஃப் யூனிக் வேல்யூ. 1 அப்படிங்கிறது ஒரு யூனிக் வேல்யூ, 2 அப்படிங்கிறது ஒரு யூனிக் வேல்யூ. இந்த 1, 2 அப்படிங்கிற இந்த 2 டேட்டா தான் நமக்கு இந்த ஸ்டாஃப் ஐடி அப்படிங்கிற காலமில் ரிப்பீட்டடாக இருக்கிற ஒரு டேட்டா. ஸோ நமக்கு டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த 2 டேட்டா வந்துடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த 2 டேட்டாவே நான் மேட்ச் பண்ணி நான் வந்து என்ன பண்ணேன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணேன். ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிச்சு, அந்த கவுண்ட் பண்ண டேட்டாவில் எவ்வளோ யூனிக் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு 2 டைப் ஆஃப் யூனிக் வேல்யூ தான் இருக்குது. அதனால இங்கே 2 அப்படிங்கிறத அவுட்புட் நமக்கு இங்கே கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை நமக்கு தேவையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.